வணக்கம் எல்லாருக்கும். இது கதையும் காதலும் எபிசோட் 6. கதைச்சிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜே கோபி. ஸோ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தியாகராஜன் குமாரராஜா, ஓகே கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த பேர். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக சொல்கிறதுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு வாட்டியும் பயமாக இருக்குது இதை சொல்லும் போது, லைக் எங்கே தப்பாக சொல்லிட போகிறனோ இவ்வளோ பெரிய பேர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், அப்சல்யூட்லி சூப்பர் டீலக்ஸ் படத்தோட டேரக்டர் தான். ஸோ அவரோட இன்டர்வியூ அகெயின் டைப் ஆஃப் பாட்காஸ்ட் நான் கேட்டிருந்தேன். ஸோ அப்போ ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அதில் எனக்கு பிடிச்ச விஷயம் ரொம்பவே வாவ், இதை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் கேட்டது இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இதே மாதிரி நான் லாஸ்ட் பாட்காஸ்ட்லும் டேரக்டர் ராம் ஒரு விஷயத்த சொன்னதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப அழகாக பட்டுச்சு. ஸோ அப்போ ஒரு 2 ஆர்டிஸ்ட்டை பற்றி கம்பேர் பண்ணியிருந்தார். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் நம்ம யூஸ்வலாக டே டு டேயில் இப்போது ஒரு ரோடில் போகிறோம், ஒரு வால் பெயிண்டிங் ஒன்று பார்க்குறோம். ஸோ அந்த வால் பெயிண்ட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் செகண்ட் ஆர்டிஸ்ட் பிக்காசோ. ஸோ அஃப்கோர்ஸ் பிக்காசோ அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷனை வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே இட்ஸ் அ மேன் ஆர் உமன் ஒரு எனிதிங். ஆனால் அந்த ஆர்ட் அந்த பெயிண்ட் ரொம்ப அழகாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, அது ஃபோட்டோவா இல்லை பெயிண்டா அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஒரு ஆர்ட். பேரலாக பார்த்தா அதே ஒரு ஹியூமன், அகெயின் a மேன் ஆர் உமன். பிக்காசோ அதே ஆர்ட்டை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் ஒரு மாதிரி வரைஞ்சிருக்காரு. ஸோ 2 பேர்லேயுமே பிக்காசோ அப்படின்ற ஆர்டிஸ்ட்டை தான் நிறைய பேருக்கு தெரியும். இது ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட், அந்த வால் பெயிண்ட் பண்ண ஆர்டிஸ்ட் ஒரு பர்சன் வரைகிறாங்க. அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஹியூமனை இப்போ நான் எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் அந்த ஆர்டிஸ்ட் பார்த்து அதே பெர்ஸ்பெக்டிவில் வரைஞ்சிருக்காரு. பேரலாக பிக்காசோ அதை பண்ணாமல் அவர் என்ன பெர்சீவ் பண்ணாரோ அவரோட பெர்ஸ்பெக்டிவை அதை ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் பிக்காசோட ஆர்ட்டுக்கு ஜாஸ்தி வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எனக்கு கேட்டோடனே ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. நான் ஒரு 2 வாட்டி ரீவைண்ட் பண்ணி இதையே நான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஆர்ட் எப்படி இருக்குது அப்படின்றது இங்கே முக்கியமே இல்லை. ஆனால் அந்த ஆர்ட்டை எப்படி பர்சீவ் பண்ணுறோம், அந்த ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் அந்த ஆர்ட்டோட வேல்யூவை ஜட்ஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது. ஸோ நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் பற்றி பேசும்போது, இந்த பெர்ஸ்பெக்டிவ் சீரியஸ்லி ப்ளே அ மேஜர் ரோல் எல்லா விஷயத்துலையும். இது ஆர்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முக்கு மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அகெயின் வில் கெட் பேக் டு தட் லேட்டர். அந்த பெர்ஸ்பெக்டிவ் பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயம் கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஜோனுக்கு அது போகுது. ஸோ இட்ஸ் பிகாஸ் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான். அண்ட் மீன் டைம் இன்னொரு விஷயமும் அந்த இன்டர்வியூவை கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அவரோட ஃபிலிம்ஸை அவர் என்றைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவரோட ஃபிலிம்ஸ் எதுவும் பார்த்தது கிடையாது. பட் ஸ்டில் சூப்பர் டீலக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஏன் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன மீனிங் சொல்லி ரொம்ப பெருசாக ஐ திங்க் இது வரைக்கும் அவர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதில்லைன்னு தான் அவரும் மீன் பண்ணியிருந்தார். அப்படி தான் எனக்கும் புரிஞ்சுது. ஸோ பெருசாக அவரோட ஃபிலிம்ஸ் பற்றி அவர் வேறு எங்கேயுமே அவரோட சீன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதெல்லாம் அவர் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. லைக் இப்போ இந்த ஒரு சீனை நான் ஒரு வியூ பாயிண்டில் நான் இதை மேக் பண்ணுறேன். ஆனால் இந்த சீனுக்கு இந்த ஒரு வியூ பாயிண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அதை நான் ஓப்பனாக விட்டுறனால ஒரு ஆடியன்ஸ்க்குமே அது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும். அது எல்லாமே வேலிட். ஸோ இப்போ நான் இந்த சீனுக்கு நான் இந்த வியூ பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்போ மற்றவங்களோட வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்கே பிளாக் ஆகிடும். அப்போ அது உண்மை இல்லைன்னு ஆகிடும். அந்த மாதிரி அவங்களோட இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டி அங்கேயே கட் ஆகிடும். நான் சொல்கிறது தான் டாமினண்ட்டாக இருக்கும். அப்போ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எதுவுமே தெரியாது. அது பிளாக் ஆகிடும், அந்த டோர்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அகெயின் இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஐ ஓப்பனிங்காக ரொம்ப ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அது ரொம்ப உண்மை. ஏன்னா இப்போ நம்மளே ஏதோ ஒரு
சுச்சுவேஷன் வந்து கோ த்ரூ பண்ணுறோம், இப்போ அந்த சுச்சுவேஷனை நம்ம ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அது ஒருத்தர் ஒரு மாதிரி பர்சீவ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு அந்த வியூ பாயிண்ட் சேஞ்ச் ஆகும், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வச்சு தான் வந்து ஒருத்தர் பண்ணதை நம்ம கரெக்டாக, தப்பாக, ஃபேராக, அன்ஃபேராக, வேலிடாக, அன்வேலிடான்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸில் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயம், இப்போ நான் இவ்வளோ விஷயம் நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட லென்ஸில் நான் பார்க்குற ஒரு விஷயங்கள் தான். மேபி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நாளைக்கு சேஞ்ச் ஆகும். மேபி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஆடாக ஃபீல் ஆகலாம் உங்களுக்கு. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஏன்னா இது எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் பேசுகிற விஷயங்கள். உங்களுக்கு வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ நான் இந்த விஷயத்தை நான் இப்படி எடுத்துக்கிட்டனால இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே ஆகாது. ஸோ நீங்களும் அதை அப்படி தான் எடுத்துக்கணும்னு கண்டிப்பாக வந்து ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யார் என்ன ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சம்வாட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேட் டேர்ம்ஸில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா, லெட்ஸ் பி ஓப்பன் ஃபார் எவ்ரி பெர்ஸ்பெக்டிவ். லைக் இது ரொம்ப பெருசாக எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஜோனுக்கும் போகாமல், ஏன்னா ஜட்ஜ்மெண்டல் ஜோனே வந்து நான் ரொம்ப பெரிய மெத்தாக தான் பார்க்குறேன் ரீசன்ட் டைம்ஸாக. ஏன்னா எவ்ரி ஒன் ஹாவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான். ஏன்னா இப்போது எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எனக்கு மட்டும் தானே தெரியும், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இங்கே என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அஸ் ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் அவுட் ஆஃப் த ஜோனாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும், கரெக்டாக? ஸோ இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவும் நான் பார்த்த பெர்ஸ்பெக்டிவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதேமாரி தான் நீங்கள் இன்னொருத்தரோட லைஃப்பை பார்க்கும்போதும் அப்படி தான். ஸோ லெட்ஸ் பெட்டர் ஸ்டே அவே ஃப்ரம் ஜட்ஜ்மெண்ட்ஸ். நோ டு ஜட்ஜ்மெண்ட்ஸ். அது வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். வெளியே இருக்கவங்க கிட்ட நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க யாரையும், டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் ஐ திங்க் அது நம்ம பண்ணுறோமா அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கொஷின். அதை நீங்கள் உங்ககிட்ட ஃபஸ்ட் கேட்கணும். ஸோ லெட்ஸ் ஸ்டே அவே ஆர் ஈவன் சே நோ டு ஜட்ஜ்மெண்ட். அது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்டேருந்து ஆரம்பித்தா தான் அந்த சேஞ்ச் எனக்கு நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிக்கட்டுமே. ஸோ தட் வந்து அது எல்லாருமே வந்து அவங்களா ரியலைஸ் பண்ணி, ஓகே இந்த விஷயங்களுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், ஸோ நம்ம ஜட்ஜ் பண்ணுறது அது வேலிடாக இருக்காது அப்படின்றது வந்து நம்ம ரியலைஸ் பண்ணால் தான் நாளைக்கு நமக்கு எதனா நடக்கும்போது இன்னொருத்தங்க அதை ரியலைஸ் பண்ணி நம்மளை ஜட்ஜ் பண்ணாமலும் இருப்பாங்க அப்படின்றது தான் நான் ரீசன்ட் டேஸில் நான் ரியலைஸ் பண்ணது. ஸோ இட்ஸ் ஓகே, எல்லாருமே இங்கே தப்பானவங்க அப்படின்ற மாதிரி ஆகிடாதில்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ சிச்சுவேஷன், இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் திங் அண்ட் ஜஸ்ட் அ பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இட் கீப்ஸ் சேஞ்சிங். அண்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த விஷயத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே வந்து அது என்றைக்கும் வந்து வேலிடாக இருக்காது. ஸோ லெட்ஸ் பி ஓப்பன் ஃபார் ஆல் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ். சம்டைம்ஸ் சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அக்செப்டபுளாக இருக்காது. அது ரொம்ப நேச்சுரலான விஷயம். தட்ஸ் ஓகே. பட் லெட்ஸ் ட்ரை டு அக்செப்ட்ல அந்த ஓகே நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அப்போ இவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரதில் தப்பு இல்லை அப்படின்னு அட்லீஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கவாச்சும் நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் ஐ ரியலி வாண்டட் டு டெல். ஸோ மேபி இப்போ நான் பேசினது கூட உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ எஸ், meet you all with the next podcast. Until then, take care. Tada, bye-bye. But when you get that attention to one door, which means you've closed all the other doors. But if you don't bring that attention at all, then all the doors are existing. Whoever is curious has 1,000 doors to go through.